போடுறாங்க அப்படின்னா பல சவால்கள் வருது. அதையும் நம்ம தளபதி எதிர்ப்பார். 2026 கண்டிப்பாக சேமாக வருவார். பஸ்ஸெல்லாம் வந்து ஒரு 6:30 மணியோட நிப்பாட சொல்லிட்டாங்க. 6:30 7 மணியாக நிப்பாட சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சி வேணுக்குன்னே என்ன விட்டு டிராஃபிக் ஏற்படுத்தி கெட்ட பேர் உண்டாங்க. ஆனால் இப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் வந்துருக்கு. அப்படிங்கும் போது ஆட்சி இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதுதான் தளபதியோட ஆட்டமே இதுக்கப்புறம் வெறித்தனமாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஊரும் சம்பவம் உறுதி. ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், டிவிகே, டிஎம்கே, சீமானு, பிஜேபி, ஒரு ரூபாயும் நம்ம நாட்டாள முடியாது. நாட்டாள தங்கம் கிளம்பிடுச்சு. உதயநிதி ஸ்டாலினும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் நம்ம தான் இந்த மாதிரி நம்ம கோட்டை தான் திருச்சி. கேஎன்ஆர்லாம் சும்மா இந்த மாதிரி வாயே பேசக்கூடாது. கேஎன்ஆர்லாம் சொல்லிட்டாரு திருப்பி எடுக்கிறாங்க. என் படிப்பே போனாலும் பரவாயில்ல, தளபதிக்காக நான் பேசியிருந்தேன். எங்கே போனாலும் அவருக்கு தடை வந்தாலும் அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணி அவர் வெற்றியை தான் அடைவார். தோல்வி கிடையாது அவருக்கு. சொல்லுங்கண்ணா, நீங்கள் திருச்சியில் தளபதி ஃபஸ்ட்டு கேம்பெயினிங் ஸ்டார்ட் பண்ணுறாருல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் டு ஆல். திருச்சியில் ஃபஸ்ட் டைம் நடக்குது இந்த கூட்டம். பார்த்தீங்கன்னா கோட்டுருக்கோ 300 ரூபாய்க்கு கூடல, ஃபுல்லாக தளபதிக்காக கூட்டியிருக்கு. இன்னும் தளபதியே வரல. டைமை பார்த்தீங்கன்னா 8:30 நினைக்கிறேன். 8:30 9:30 ஏன்னா 10 மணி தளபதிறாரு. ஃபுல்லாக ஆயிடுச்சு. டிராஃபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண அளவு கூட்டம் ரொம்ப வந்துருச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியல. இது ஃபஸ்ட்டு கூட்டம். இன்னும் திருச்சியில் எவ்வளோ கூட்டம் நடக்கும், அதுக்கு இதுக்கு மேலே கூட்டம் வரும். 2024 தளபதி வருவார். திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஆட்சியில் 2 முக்கிய தடவை திருச்சியில் தான் இருக்குது. அதில் இதில் ஸ்டார்ட் பண்ணுறதுல பல எதிர்ப்பு, பல சந்தேகம், பல சிக்கல். லாஸ்ட் டைமு ஓப்பனாக சொன்னோம்னா லாஸ்ட் டைம் ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் கூட்டினாங்க ஏடிஎம்க்கு. அதுக்கு இவ்வளோ சிக்கல்லாம் போடல. நம்மளுக்கு இவ்வளோ சிக்கல்கள் போடுறாங்க அப்படின்னா பல சவால்கள் வருது. அதையும் நம்ம தளபதி எதிர்ப்பார். 2026 கட்சியமாக சேமாக வருவார். 2026 நம்ம தான். தேங்க்ஸ்ண்ணா. எதை பற்றியுமே கவலைப்படாமல் தளபதி எவ்வளோ தான் நமக்கு தடை போட்டாலும் எதை பற்றி கவலைப்படாமல் தளபதி உங்களை பார்க்க வராருல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி எல்லா தடையும் உடைச்சிட்டு உங்களை பார்க்க வராருல நேரடியாக, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டம் தானே இந்த மக்களுக்காண்டி தான் வராரு. இந்த மக்கள் சவுண்டு தான். ஏன்னா இவ்வளோ மக்கள் இங்கே கூடுறாங்க. ஆனால் இவ்வளோ டிராஃபிக்கு, இவ்வளோ மக்கள் திருச்சியில் மட்டும் வரல, பல சுத்திகள் அரியலூரில் மதியம் நடக்குது, இங்கே பெரம்பலூரில் நடக்குது. ஆனால் திருச்சியில் இப்போ காலையில் நடக்கிறதுனால ரொம்ப இதுவாக இருக்குது. நிற்க கூட முடியல. டிராஃபிக்கு நம்மளுக்கு அடாப்ட் பண்ண டைம் வந்து 9:15 தான் பண்ணாங்க. பட் காலைல விடிய காலையில் 5 மணிலேருந்தே நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க. 7 மணிக்கு நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. பஸ்ஸெல்லாம் வந்து ஒரு 6:30 மணியோட நிப்பாட சொல்லிட்டாங்க. 6:30 7 மணியாக நிப்பாட சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் வேணுக்குன்னே என்ன விட்டு டிராஃபிக் ஏற்படுத்தி விஜய்க்கு கெட்ட பேர் உண்டாகணும். கேஎன்ஆர் கோட்டை நாங்கள் தலைவர் ஓட்ட போட வந்துட்டார். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே உள்ளே வர்றது பிரச்சாரம் நாமே திருச்சியில் தான் பண்ணுறாரு. சரியா? இங்கே பாருங்க, பொதுமக்களுக்கு எல்லாம் திமுகனே எல்லாம் பண்ணுறாங்க. தலைவருக்கு ஒரு ஓட்டலும் கொடுக்கல. தலைவர் ஒன்றுமே சொல்ல, ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. ஆளே இல்லாத பஸ்ஸை திருப்பி எடுக்கிறாங்க. வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊரும் சம்பவம் உறுதி. ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே, சீமானு, பிஜேபி, ஒரு ரூபாயும் நம்ம நாட்டை ஆள முடியாது. நாட்டாள தங்கம் கிளம்பிடுச்சு. இன்னமே அதை கட்டுப்படுத்தவே முடியாது. தமிழ்நாட்டோட தங்கம் தான் இந்த வருஷம் மட்டும் இல்லை, இன்னும் கண்டினியூ தங்கம் வருது. திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு கேம்பெயினிங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு திருப்பு முனையாக நினைக்கிறீங்களா? திருச்சியிலேருந்து எல்லா அரசியலும் இங்கே இருந்தால் திருப்பு முனையாக இருக்கு. இது வந்து எல்லா அரசியலும் ட்ரிபிள் மடங்கு திருப்பு முனையா. இது வந்து கூட்டம்லாம் 1 ரூபா லாரியை வச்சு குட்டியானையை வச்சு கூட்டம் வந்த கூட்டம் இல்லை. ஆனால் தலைவருக்காக அன்பால் சேர்ந்த கூட்டம். அதனால் நம்ம இந்த தலைவர் என்ன பேச போறோம்னு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே ஒட்டு நோக்கிட்டு இருக்கு. அந்த 25 நிமிஷம் என்னன்ட்டு தலைவர் வந்து நம்ம பயமா இருக்காது, பயங்கரமா இருக்கும். உறுதி. தடை பண்ண தலைவர் வளர்ந்துட்டு தான் போறோம். கீழே போல பட்டி தொட்டி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதனால 2020 சிஎம் தலைவர் தான். அதையெல்லாம் மீறி உங்க இடத்துக்கே தளபதி உங்களை பார்க்க வராரு. அந்த மூமெண்ட்டை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ உங்களுக்குள்ள எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்ஸ்? அதாவது தளபதிக்கு வந்து எவ்வளோ தடை போட்டாலும் சரிண்ணா, அதாவது தளபதிக்கு வந்து தடையே போட முடியாது. அவர் போட்டார்னா அதை உடச்சிட்டு வெளியே வருவார். ஏன்னா அதுக்காக நாங்கள் வந்து எங்கள் ரசிகர் இருக்கோம், நாங்கள் அவருக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம். எங்களுக்கு வந்து நாங்கள் அவருக்கு தளபதிக்காக வேண்டியே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
கண்டிப்பாக எங்கள் ஓட்டு வந்து தளபதிக்கு தான். எங்கள் மக்கள் ஓட்டு அனைத்துமே எங்களை 40-80 கிராமமும் வந்து தளபதிக்காக மட்டும்தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக நிச்சயமாக அவர் தளபதி தான், அடுத்து முதல்வர் அவர் தான் நினைக்கிறீங்க. அதாவதுன்னா இப்போ நம்ம எம்ஜிஆர் இடத்துக்கு வந்திருக்காருன்னா அவர் ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்ச மாதிரி புரியுங்களா. முதல் ஆசீர்வாதமே அவருக்கு தான், தளபதிக்காக மட்டும்தான். ஏன்னா இப்போ வைரத்தை நம்ம தொலைச்சிட்டோம், அடுத்து நம்ம தங்கத்தை வந்து நம்ம தொலைச்சிடக்கூடாதுண்ணே. கேப்டன் நம்ம தொலைச்சிட்டோம். இப்போ அவர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் இருக்காப்புல, நம்ம தளபதி தான் இருக்காப்புல. ஏன்னா அவர் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வருங்கால முதல்வரே அவர் தான். அவர் மீறி வந்து தடையே போட முடியாது. எத்தனை தடையை போட்டாலும் அவர் தடையை உடச்சிட்டு தான் வெளியே வருவார். இப்போ வர வழியிலே பார்த்தீங்கன்னா நிறையா ரோடெல்லாம் பறித்து போட்டிருக்காங்க. இதில் போக சொல்கிறதுக்கு அந்த வேறு ரூட் வழி அது வழியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்ற விட்றாங்க. இது மாதிரிலாம் நிறையா தடைகள் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அதையும் மீறி வந்து ரசிகர்கள் நம்ம வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. வந்து நம்ம தளபதிக்காக வேண்டிய இந்த இடத்துக்கு வந்து காலையில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணிலேருந்து இந்த இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்களும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி காலையிலேருந்து நம்ம கிளம்பி இங்கே வந்து தளபதிக்காக வேண்டிய நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது எங்களுக்கு பொறுத்தளவு. அது வந்து அவர் வந்தாப்புல அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸு. அதனால தான் நாங்கள் வந்து விஜய் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, சொல்ல போனால் வந்து அவருக்கு எங்களோட ஓட்டு எல்லாமே நிறைய அவங்களுக்கு தான். ஏன்னா வந்து இவர் நிறைய பேர் சொல்கிறாங்க கொள்கை கோட்பாடு அதை அடிப்படையாக வச்சு தான் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு. எதுக்குங்க, எதை பேஸ் பண்ணி கொள்கை வருது? எதுவுமே தேவையில்லை. செய்யணுங்கிற மனப்பான்மை இருந்தாலுமே போதும். ஓகேங்களா. நாங்கள் எங்கள் அண்ணனுக்காக கண்டிப்பாக ஓட் பண்ணுவோம். அவரை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வந்து பச்சைமலை தோணூர் அந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். ஏகப்பட்ட பேர். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோரும் கொள்கை கோட்பாடுன்னு கேட்குறாங்க. ஒரு 50 வருஷம் 100 வருஷ கட்சிலாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தளபதியே வந்து டார்கெட் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்துக்கும் டெய்லி ஒரு 100 பேர் அவரை குறை சொல்லி சீமான் அண்ணன் முதற்கொண்டு ஒரு 50 வருஷம் 60 கட்சியெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போ தான் புதுசாக களத்துக்கு வந்திருக்கோம். நம்மளை கொஞ்சம் வழி விடாமல் தடுக்கிற மாதிரி உங்களுக்கு எதனா தோணுதா எல்லாரும் சேர்ந்து? கண்டிப்பாக நான் நிறைய இடத்துலலாம் பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட இடங்களில் பார்க்கும்போது அப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய வருது. அப்படி இருக்கும்போது நிறைய அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஆப்போனன்ட் டீம் விளையாடும்போது கண்டிப்பாக அதோட ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும். ஏன்னா இப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வெயிட் டீம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஆட்டம் இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அப்படி தான் தளபதியோட ஆட்டமே இதுக்கப்புறம் வெறித்தனமாக இருக்கும். உங்கள் ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதான் எனக்கு ரொம்ப நல்லது. நான் விடிய தூங்காமல் கூட வந்திருக்கேன். இங்கே தளபதியை பார்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்திருக்கேன். இப்பொழுதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, தளபதி கண்டிப்பாக சிஎம் ஆகணும், ஆயே தீரணும். ஆனால் தான் நிறைய பேர் ஆட்டம் கரையும். ஆனால் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, நல்லா ரசிகர்கள் வராங்க, இதெல்லாம் ஓட்டா மாறாது, இதெல்லாம் எப்படி ஓட்டா மாறும்? நடிகர்னா 4 பேர் வந்து பார்க்க தான் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அது எல்லாமே உண்மையாக போகிறதில்ல. இப்போ ஓட்டு இப்போ வாங்குறாங்க டிஎம்கேல, எல்லாமே பணம் தான். ஆனால் தளபதிக்கு பணம் கொடுக்காம இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது. அப்படின்னா தளபதி மேலே இருக்க பாசத்தில் தான் இவ்வளோ கூட்டம் வருதுங்க. கண்டிப்பாக ஓட்டா மாறும்னு சொல்கிறீங்களாண்ணா? கண்டிப்பாக ஓட்டா மாறும், எல்லாமே ஓட்டா மாறும். கண்டிப்பாக டிவிக்கே தான். உண்மையே தான். பயம், எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. எங்கடா ஓட்டு உடையும், ஓட்டு அதிகமாக போவோம், நம்ம தோற்றுருவோங்கிற பயம். உதயநிதி ஸ்டாலின்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல்லாம் நம்ம தான், இனிமேல் நம்ம கோட்டை தான் திருச்சி. கேஎன்ஆர்லாம் சும்மா இனிமேல் வாயே பேசக்கூடாது. கேஎன்ஆர்லாம் ஆனால் சீமான் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு வேலை இல்லைங்க, பொழப்பு இல்லாமல் ஏதோ பண்ணி பேசிட்டு போட்டுட்டு இருக்கிறாரு. அவருக்கு வேறு வேலை பொழப்பு இல்லை. இப்பொழுதைக்கு இதை வச்சு தான் அவருக்கு பேசணும், வேறு கண்டென்ட் கிடைக்கல பேச. அதனால டிவிக்கே நம்ம தான் சீமான ஒரு ஆளாகவே எடுத்துக்கலையே. நம்மளுக்கு எப்பயுமே போட்டி டிஎம்கே விசஸ் டிவிக்கே தான். அப்போல்லாம் நிற்கிறாரு அப்படின்னா எப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதை முதல்ல முன்னாடி நிற்கிறேன் நான் தாங்க. திருச்சியில் வேட்பாளராக இருந்தா நான் தான் முதல்ல நிற்பேன். எவ்வளோ வேலை செய்யணும், என் படிப்பே போனாலும் பரவாயில்ல, தளபதிக்காக நான் வேலை செய்வேன். இப்போ அதனால நான் தளபதி இங்கே நின்னார்னா தளபதிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், இறங்கி செய்வேன். ஃபீல்டு ஒர்க்கு செம்மையாக பார்ப்பேன். திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறாரு, அதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? மலைக்கோட்டை மத்திய தமிழ்நாட்டிலே மத்திய இது திருச்சி மாவட்டம் தான். இந்த திருச்சி மாவட்டத்துக்கு தலைவர் தளபதி வர்றது எவ்வளோ பெரிய வரலாறு படைக்க போகிறாரு. ஓட்டு போடுறவங்க எல்லாருமே விஜய் தளபதி அவர்களுக்கு ஓட்டா மாறும். அவர் ஜெயிப்பார், வெற்றி நிச்சயம். எங்கே போனாலும் அவருக்கு தடை வந்தாலும் அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணி அவர் வெற்றியை தான் அடைவார்.
தோல்வி கிடையாது அவருக்கு, என்றைக்குமே அவருக்கு வெற்றி தாங்க. ஏங்க இப்போ ஏற்கனவே எத்தனையோ கட்சி இருக்குது, அந்த கட்சி என்ன செஞ்சிச்சு இது வரைக்கும்? எதுவுமே செய்யலை. ஏதோ ஆட்சி மாற்றம் வேணும், அந்த மாற்றத்துக்கு தலைவர் விஜய் தான் அவர்கள் தான் பொருந்தும். அவர் வந்து வெற்றி அடையணும், அதுதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் எங்கே போனாலும் மக்களுக்கு சலுகை செய்யணும். மக்களுக்கு சலுகை செஞ்சால் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓட்ட மாறுங்க.